சற்றுமுன் வெளியான தகவல். கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் முக்கியமான தகவல் வெளியிடுது. அது என்னன்னு சொல்ல பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மகிழ்ச்சியான தகவல் கொடுத்துள்ளார். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் விரிவாக்கம் குறித்து துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் முக்கிய அப்டேட் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு அரசு இந்தியாவிலேயே முன்னோடி திட்டமாக பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இந்த திட்டத்தின் பயனாளிகளின் வங்கி கணக்கில் 1000 ரூபாய் நேரடியாக வரவு வைக்கப்படுகிறது. இந்த திட்டத்தில் இப்போது சுமார் 1.15 கோடி பெண்கள் பயனாளிகளாக இருக்கின்றன. அதே நேரத்தில் தகுதியுள்ள பெண்கள் இன்னும் சில லட்சம் பேர் இந்த திட்டத்தில் பயன்பெற முடியாமல் உள்ளன. அவர்கள் இந்த திட்டத்தில் சேர வேண்டுமென நீண்ட நாட்களாக காத்திருக்கின்றன. அவர்களுக்காக ஒரு குட் நியூஸ் ஒன்றை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அந்த குட் நியூஸ் என்னவென்றால், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இன்னும் 3 மாதங்களில் விரிவாக்கம் செய்யப்பட உள்ளதாக கூறியுள்ளார். அப்போது தகுதியுள்ள மகளிர் அனைவரும் இந்த திட்டத்தின் பயனாளிகளாக சேர்க்கப்படுவார்கள் என்றும் கூறியுள்ளார். அதனால் இதுவரை கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெறாதவர்கள் விரைவில் இந்த திட்டத்தின் மூலம் மாதம் 1000 ரூபாய் பெற முடியும். அனைத்து மகளிருக்கும் கிடைக்குமா என்றால் இல்லை. ரேஷன் கார்டு வைத்திருக்கும் பெண்களில் தகுதி வாய்ந்தவர்களை மட்டும் அந்தந்த பகுதிகளில் இருக்கும் கிராம நிர்வாக அலுவலர் உள்ளிட்டோர் நேரில் ஆய்வு செய்து பயனாளிகளை தேர்வு செய்வார்கள். 4 சக்கர வாகனம் வைத்திருக்க கூடாது. 10 ஏக்கருக்கும் மிகாமல் புன்சை நிலங்கள், 5 ஏக்கருக்கு மிகாமல் நன்சை நிலங்கள் வைத்திருப்பவர்கள் மட்டுமே பயனாளிகளாக சேர்க்க முடியும். ஒரு ரேஷன் கார்டில் பெயர் இருப்பவர்களில் யாரும் அரசு கொடுக்கும் மாதாந்திர ஓய்வூதிய பயனாளிகளாக இருக்கக்கூடாது. ஜிஎஸ்டி மற்றும் வருமான வரியை 2.50 லட்சத்திற்கும் மேல் வருமானம் ஈட்டி செலுத்துபவர்களாகவும் இருக்கக்கூடாது. இது தவிர இன்னும் சில விதிமுறைகளும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கான தகுதிகளாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளன. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொள்ளுங்கள். இதன் மூலம் தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கவும், தகுதி இல்லாதவர்கள் விண்ணப்பிக்காமலும் இருக்கலாம். அதேபோல் தண்டுவட நோய் உள்ளிட்ட கொடிய நோய்களால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் அரசின் வேறு எந்த திட்டத்தில் பயன்பெற்றாலும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம். அவர்களுக்கு மட்டும் விதிவிலக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. குடும்பம் திருநங்கைகள் தலைமையில் இருந்தால் அவர்களும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம். குடும்பத்தில் 21 வயது பூர்த்தி அடைந்த பெண்கள் இருந்தால் அவர்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் தனித்துவ அடையாள எண் தமிழக விவசாயிகளுக்கு தமிழக அரசு முக்கிய அறிவிப்பு. அதை சுட்டா பார்க்க போறோம். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விவசாய பெருமக்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு. அனைத்து அரசு திட்ட உதவிகளும் விவசாயிகளின் தரவுகளின் அடிப்படையில் வழங்கப்பட உள்ளதால் விவசாயி தனித்துவ அடையாள எண் குறித்து தெரிந்து கொள்ளுங்கள். விவசாயிகள் குறித்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அதாவது தமிழகத்தில் உள்ள விவசாயிகளுக்கு தனித்துவமான அடையாள அட்டை வழங்குவது தொடர்பாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இனி அனைத்து அரசு திட்ட உதவிகளும் விவசாயிகளின் தரவுகளின் அடிப்படையில் வழங்கப்பட உள்ளது. விவசாயிகளுக்கு அடையாள அட்டை எண் வழங்குவதற்காக தமிழகம் முழுவதும்
சிறப்பு முகாம்கள் நடைபெற உள்ளது. அது குறித்து முழு விவரத்தையும் பார்ப்போம். விவசாயிகளுக்கு சிறப்பு முகாம். நாடு முழுவதும் இருக்கும் விவசாயிகளுக்குமே ஆதார் எண் போன்று புதிய அடையாள அட்டை எண் உருவாக்க வேண்டும் என மாநில அரசிடம் மத்திய அரசு கேட்டுக்கொண்டு உள்ளது. இதன் காரணமாக தமிழக அரசு சார்பில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள விவசாயிகளுக்கு தனி அடையாள அட்டை எண் வழங்க உள்ளன. அதுக்காக ஒவ்வொரு கிராமங்களிலும் சிறப்பு முகாம் நடத்த ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை விவசாயிகளுக்கு விரைவில் தனித்துவ அடையாள அட்டை வழங்கப்பட இருப்பதாக காஞ்சிபுரம் மாவட்ட வேளாண்மை இணை இயக்குனர் கா. முருகன் தெரிவித்துள்ளார். வேளாண்மை தடுக்கம் திட்டத்தின் கீழ் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த விவசாயிகள் தரவு அடுக்கு உருவாக்கம் பணி வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறையால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விவசாயிகளின் தரவுகள் சேகரிக்க ஒருங்கிணைத்து இத்திட்டத்தில் முதல் கட்டமாக விவசாயிகளின் தரவுகள் சேகரிக்கும் பணி மேற்கொள்ள உழவர் நலத்துறையில் உள்ள அனைத்து உழவர்கள் மற்றும் மகளிர் திட்டத்தில் கிராம அளவில் பணியாற்றக்கூடிய சமுதாய பல பயிற்றுனர்களை ஒருங்கிணைந்து முகாம்கள் நடத்தப்படுகிறது. விவசாயிகளுக்கு தனித்துவமான அடையாள அட்டை வேளாண்மை அடுக்ககம் திட்டம் மத்திய அரசு வேளாண் அமைச்சகம் மூலமாக மாநிலம் முழுவதும் செயல்பட உள்ளது. மின்னணு முறையில் விவசாயிகளின் தரவுகள் கோரிக்கப்பட்டு மாநிலத்தில் உள்ள அனைத்து விவசாயிகளுக்கும் ஆதார் எண் போன்று தனித்துவமான அடையாள அட்டை விரைவில் வழங்கப்படும். விவசாயி அடையாள அட்டை எண் ஏன் அவசியமானது? உங்களுக்கு நிலம் இருக்கிறது, நீங்கள் விவசாய தொழிலில் ஈடுபட்டு வருகிறீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்கள் விவசாயிகளை பதிவு செய்து கொள்ளுங்கள். உங்க நிலத்துக்கான ஒரு புதிய அடையாள எண்ணை பெற்று கொள்ளுங்கள். இந்த தனித்துவமான அடையாள அட்டை எண் இருந்தால் மட்டும்தான் அரசு வழங்கும் அனைத்து சலுகைகளையும் பெற முடியும் என கூறப்படுகிறது. விவசாய அடையாள அட்டை எத்தனை அடிப்படையில் இருக்கும்? விவசாயிகளின் ஒப்புதல் பெறப்பட்ட பின்னரே அவர்களது தரவுகள் சேகரிக்கப்பட்டு அடையாள எண் வழங்கப்படும். மத்திய மாநில அரசுகளின் திட்டங்கள் அனைத்தும் இந்த தரவுகளின் அடிப்படையிலேயே வழங்கப்படும். விவசாயிகளுக்கு அடையாள அட்டை பெற எங்கு பதிவு செய்ய வேண்டும்? தமிழகத்தில் விவசாயம் சார்ந்த திட்ட பலன்களை வழங்கும் சுமார் 24 துறைகளை ஒன்றிணைத்து இப்பணி மேற்கொள்ளப்பட உள்ளது. எனவே காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த அனைத்து விவசாயிகளும் வேளாண்மை உழவர் நலத்துறை மற்றும் மகளிர் திட்ட பணியாளர்களிடம் பதிவு செய்து பயன்பெறலாம். விவசாய அடையாள அட்டை பெற என்னென்ன ஆவணங்கள் தேவை? ஆதார் எண், சிட்டா பட்டா, ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்ட கைபேசி மொபைல் நம்பர் ஆகியவற்றுடன் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து கிராமங்களிலும் இத்திட்ட முகாம் நடைபெறுகிறது எனவும் இதை இயக்குனர் கா. முருகன் தெரிவித்துள்ளார். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன செய்திகள் வேணுமோ அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்துட்டு நான் கண்டிப்பாக செய்திகள் போடுறோம்.